திருவண்ணாமலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. குறிப்பாக கடந்த 2 வார காலமாக தினந்தோறும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தியது. பகல் நேரங்களில் முக்கிய சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் ஏதுமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 4:30 பெய்த மழையால் திருவண்ணாமலை, நல்லவன்பாளையம், ஏந்தல், வேங்கிக்கால், அடியண்ணாமலை, ஐயம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது வரை பரவலான சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து தற்போது குளுமையான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் கனமழை பெய்து மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திடீர் மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில மாதங்களாக கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல கடந்த சில மாதங்களாக மழையே இல்லாமல் இருந்த விவசாயிகளுக்கு இந்த திடீர் மழை மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஜவ்வாது மலையில் பெய்த கனமழை காரணமாக மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மஞ்சள் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்று கால்வாயில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் அதனை அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள், பொதுமக்கள் அனைவரும் கண்டு ரசித்தனர். இந்த ஆண்டு பெய்த முதல் மழை என்பதால் போலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் இந்த மஞ்சள் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர்.